இந்த யுத்த நிறுத்தமாக மாற்றப்படாத பட்சத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தியை திறக்க மாட்டோம்னு ஈரான் விடாப்பிடியாக நிற்கிறாங்க. ஹொர்முஸ் ஜலசந்தி திறக்க முடியாத நேரமாக எல்லா பகுதிகளிலையும் அது ஒரு பெரிய எகானமி கிரைசிஸையே ஏற்படுத்தி வருகிறது என்பது நமக்கு தெரியும். இந்த சூழல்ல தான் இது 60 நாட்களுக்கான சமாதான உடன்படிக்கை தான். இந்த காலகட்டத்தில் ரெண்டு தரப்புமே ஒப்பந்தத்தை பேண வேண்டும். ஒப்பந்தத்தை யாராவது மீறினாங்கன்னா அந்த மீறலே இந்த ஒப்பந்தம் முறிவதற்கான காரணமாக அமைஞ்சிரும். அதனால அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை இந்த 60 நாட்கள் முடிகிற வரைக்கும் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்றது மட்டுமல்லாம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹொர்முஸ் ஜலசந்தியை கட்டணமின்றி திறப்பதற்கு நான் இதன் மூலமாக அங்கீகரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஹொர்முஸ் ஜலசந்தியில கப்பல்கள் போகலாம், ஆனா நீங்க பே பண்ண தேவையில்லை அப்படின்னு அறிவிச்சிருந்தார். ஆனா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்பதாக ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல கடைசி நேரத்தில் ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளின் கடைசி நேரத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தியில் பயணிக்கிற கப்பல்களிடத்தில் ஈரான் பணம் வசூலிக்கும் என்பதை அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே ஹொர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் போகலாம், போகிற கப்பல்கள் ஈரானுக்கு காசு கட்டிட்டு தான் போகணும், டோல்கேட்ல காசு கட்டாம போக முடியாதுன்னு அதுலயும் ஈரான் திட்ட தெளிவான உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இதுல இருந்து பார்க்கல என்ன தெரியுதுன்னா, விட்டா போதும்டா எதையாவது செய்ய, எங்களை விட்டு நாங்க போயிடுறோம் சொல்லி அமெரிக்கா வெளியேறுவதற்காக செய்து கொள்ளுகிற ஒரு ஒப்பந்தமாக இது இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரத்தில் அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் முதல் ஈரான் வரைக்கும் நடைபெற்ற ஒரு பாரிய யுத்தம் தற்போது ஓரளவு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்றைய நாளில் ஈரானும் அமெரிக்காவும் சேர்ந்து வெளியிட்டிருக்கக்கூடிய தனித்தனி அறிக்கைகளின் பிரகாரம் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் இரண்டு தரப்பினரும் சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்திடுகிறார்கள் என்றும் இன்று இரவு முதலாக எல்லா தரப்பிலும் யுத்தம் நிறுத்தமாக மாற்றப்படுகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு எல்லா ஊடகங்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் தற்போது வரைக்கும் லெபனானுடைய சில பகுதிகளிலையும் அதே போன்று பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகள் மீதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இன்று இரவோடு இந்த அனைத்து தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்றுதான் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளையும் அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இரண்டு தரப்பாரும் ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்த நிறுத்தத்திலே 14 அம்ச தீர்மானங்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது என்ன எப்படியான யுத்த நிறுத்தமாக இது மாறப்போகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு நம்ம முழுமையாக பார்க்க முடியும். குறிப்பாக அமெரிக்காவும் ஈரானும் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்திடும் என்று சொல்லி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்கள் முதல் கட்டமாக அறிவித்தல்களை விடுத்திருக்கிறார். அதை இரண்டு தரப்பாரும் ஒப்புக்கொண்டும் இருக்கிறார்கள். இந்த சூழல்ல தான் 100 நாட்களுக்கு மேலாக இந்த யுத்தம் தொடர்ந்து வந்த சூழ்நிலையில தான் இப்படியான ஒரு அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. அனைத்து நாடுகளும் இதனை வரவேற்றிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னா, இந்த யுத்த நிறுத்தமாக மாற்றப்படாத பட்சத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தியை திறக்க மாட்டோம்னு ஈரான் விடாப்பிடியாக நிற்கிறாங்க. ஹொர்முஸ் ஜலசந்தி திறக்க முடியாத நேரமாக எல்லா பகுதிகளிலையும் அது ஒரு பெரிய எகானமி கிரைசிஸையே ஏற்படுத்தி வருகிறது என்பது நமக்கு தெரியும். இந்த சூழல்ல தான் மார்ச் 2 முதலாக இஸ்ரேலுடைய மிக கடுமையான தாக்குதல்களுக்கு உள்ளாகி வரக்கூடிய லெபனானுடைய பகுதிகளிலையும் யுத்த நிறுத்தம் அமலுக்கு வருகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். கத்தார் அதே போன்று பாகிஸ்தானுடைய மத்தியஸ்தத்தில் தான் இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர்றாங்க என்கிற செய்திகளும் மேலதிகமான ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கக்கூடிய நேரம் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை அன்று சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் இந்த சமாதான உடன்படிக்கை கையெழுத்தாகிறது. இந்த விவகாரத்தில் முதன்முறையாக ஈரானுடைய நடைமுறை முற்றுகையின் கீழ் இருந்து வரக்கூடிய ஜலசந்தி ஹொர்முஸ் ஜலசந்தி ஓபன் பண்ணப்படுகிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வெள்ளிக்கிழமை முதல் ஹொர்முஸ் ஜலசந்தி இரண்டு பக்கமாகவும் ஓபன் பண்ணப்படும். ஒன்று, அங்க எல்லா காரியங்களையும் சுமூகமாக செய்கிற விதமாக ஈரான் அதை ஓபன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஈரானுக்கு போகிற
கப்பல்களை தடுத்து வரக்கூடிய அமெரிக்காவினுடைய படைப்பிரிவும் அந்த முற்றுகையை நீக்கும் என்கிற செய்திகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் அறிவித்திருக்கிறார். அதே போன்று ஈரானும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல தான் அமெரிக்காவும் ஈரானும் தனித்தனியாக இது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள்ல ஈரானுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைமைச் செயலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் எட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் லெபனான் உள்ளிட்ட அனைத்து முனைகளிலும் யுத்த நிறுத்தம் ஏற்படுகிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே எல்லா தரப்பிலையும் யுத்தம் ஒட்டுமொத்தமாக நிற்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலுப்பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் யுத்த நிறுத்தம் வருகிறது. இன்று இரவு முதலாக உடனடியாக இந்த யுத்தம் அமலுக்கு வருகிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையும் உடனடியாகவும் முழுமையாகவும் முடிவுக்கு வருகிறது. ஈரானுக்குள்ள கப்பல்கள் வரக்கூடாதுன்னு அமெரிக்கா முற்றுகையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் உடனடியாகவும் முழுமையாகவும் முடிவுக்கு வருகிறது என்று ஈரான் அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிற நிகழ்வு ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அதிகாரபூர்வமாக நடைபெறும் என்பதையும் ஈரான் உத்தியோகபூர்வமாக சொல்லி இருக்கிறது. ஒப்பந்தத்தின் கீழாக மற்ற தரப்பினர் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுகிற வரைக்கும் இறுதி ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் ஒத்திவைக்கப்படுகிறது. இது 60 நாட்களுக்கான சமாதான உடன்படிக்கை தான். இந்த காலகட்டத்தில் ரெண்டு தரப்புமே ஒப்பந்தத்தை பேண வேண்டும். ஒப்பந்தத்தை யாராவது மீறினாங்கன்னா அந்த மீறலே இந்த ஒப்பந்தம் முறிவதற்கான காரணமாக அமைஞ்சிரும். அதனால அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை இந்த 60 நாட்கள் முடிகிற வரைக்கும் ஒத்திவைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்றது மட்டுமல்லாம பாகிஸ்தானிய இஸ்லாமிய குடியரசுக்கும் அதே போன்று இந்த சமாதான நடவடிக்கையில் ஈடுபட்ட கத்தர் அரசாங்கத்தினுடைய முயற்சிகளுக்கும் ஈரானிய இஸ்லாமிய குடியரசு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய தேசிய உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய அறிவிப்புல கத்தார் மீதும் பாகிஸ்தான் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையும் அல்லாஹ்வினுடைய அமைதியும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனையையும் அவர்கள் முன்வைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதே நேரத்தில் இந்த சமாதான உடன்படிக்கை தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த அறிவிப்பில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ஒப்பந்தம்ங்கிறது முழு பிராந்தியத்திற்கும் அமைதியையும் பாதுகாப்பையும் கொண்டு வருகிற ஒரு ஒப்பந்தமாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஈரானிய இஸ்லாமிய குடியரசுடனான ஒப்பந்தம் இப்போது நிறைவடைந்து இருக்கிறது, அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹொர்முஸ் ஜலசந்தியை கட்டணமின்றி திறப்பதற்கு நான் இதன் மூலமாக அங்கீகரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஹொர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் போகலாம், ஆனா நீங்க பே பண்ண தேவையில்லை அப்படின்னு அறிவிச்சிருந்தார். ஆனா ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்பதாக ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல கடைசி நேரத்தில் ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளின் கடைசி நேரத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தியில் பயணிக்கிற கப்பல்களிடத்தில் ஈரான் பணம் வசூலிக்கும் என்பதை அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே ஹொர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் போகலாம், போகிற கப்பல்கள் ஈரானுக்கு காசு கட்டிட்டு தான் போகணும், டோல்கேட்ல காசு கட்டாம போக முடியாதுன்னு அதுலயும் ஈரான் திட்ட தெளிவான உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். தற்போது நம்ம 6, 7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோட அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான ஒரு வீடமைப்பு திட்டத்தை இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செஞ்சு வர்றோம். ஆல்ரெடி 5 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு விட்டது உரிய சகோதரர்களிடத்தில். அல்ஹம்துலில்லாஹ் அதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிய போதுமானவன். உங்களுடைய பொருளாதார உதவிகள், ஜக்காத்து, தான தர்மங்களை கொண்டுதான் இந்த பணிகளை நம்ம செஞ்சு வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு நிதி நிறுவனத்திடமிருந்தும் பணத்தை கொண்டு வந்து இந்த பணிகளை நம்ம பண்ணலை. யூடியூப் சேனலில் நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை பார்க்கிற சகோதரர்கள் செய்யக்கூடிய உதவிகள் மூலமாகத்தான் இதுவெல்லாம் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6, 7 ஆகிய 2 வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். 8வது வீடு கட்டுவதற்குரிய அடித்தளமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த வேலைகள் முடிஞ்சதோட அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம். அதை இப்போ என்ன நிலைமையில் இருக்குதுங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம்.
பண உதவி செய்யக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் தரக்கூடிய பணத்திற்கான வேலை நடைபெறுகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த பணிகள் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை வந்து பாருங்கள். வயரிங்கும் குறிப்பாக தான தர்மங்கள் தொடர்பான நிறைய நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதலையும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டல்களையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் ஜக்காத்து நிதிகளை பொறுத்தவரையில் ஜக்காத்து 8 கூட்டத்திற்கு நம்ம கொடுக்க முடியும். அதில் ஒரு கூட்டத்தினர் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள். அப்படியானவர்களுக்காகத்தான் இந்த வீடுகளை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிதியை பொறுத்தவரையில் நீங்கள் மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள், அதே போன்று முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற 3 வட்டத்துக்குள்ளேயும் இந்த மக்கள் வந்துடுவாங்க. உங்கள் ஜக்காத்து பணத்தை நீங்கள் இதுக்காக தருகிற நேரத்தில் 3 சாராருக்கும் ஜக்காத்து கொடுத்த நன்மைகளும் உங்களை வந்து அடைந்துவிடும். அதே மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லும்போது அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகையையும் உடனடியாக அகற்றுமாறு நான் உத்தரவிடுகிறேன் அப்படிங்கிறாரு. ஈரானை முற்றுகையிட்டு இருக்கிறீங்க, அதையும் நான் அகற்ற சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு ஒரு அறிவித்தலை சொல்றாரு. கப்பல்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உங்களுடைய மெஷினை எல்லாம், இயந்திரங்களை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க, உலகம் முழுவதும் எண்ணெய் பாய்ந்து வீசட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவித்தலையும் போட்டிருக்கிறாரு. அந்த பழங்காலத்தில் மன்னர்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 80 வயசு தாண்டிடுச்சு, இந்த மாதிரி எல்லாம் கோபம் வர்ற மாதிரி காமெடி எல்லாம் சொல்லத்தான் செய்வார். அதெல்லாம் நம்ம பொறுத்து தான் ஆகணும். அவர் கப்பல்களே, இயந்திரங்களை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க, எண்ணெய் பீரிட்டு பாயட்டும் அப்படின்னு சொல்லி அறிவித்தல் அவருடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் சொல்லி இருக்கிறது. மட்டுமல்லாம இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பாக ஈரானுக்கும் மத்திய கிழக்குக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு புதிய சகாப்தம் உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறார். ஜேடி வான்ஸினுடைய அறிவிப்பில் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த பிராந்தியத்தை மாற்றுவதற்கான உண்மையான வாய்ப்பை அதிபர் ட்ரம்ப் உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறாரு. இது என்னன்னா, ட்ரம்ப்புக்கு ஜால்ரா அடிக்கிறேன் பேர் வழிங்கிற பேரில் தான் ஜேடி வான்ஸ் இதை சொல்றாரு. மத்திய கிழக்கினுடைய எல்லா கட்டமைப்பையுமே மாற்றுவதற்கான உண்மையான வாய்ப்பை ட்ரம்ப் உருவாக்கி இருக்கிறாருங்கிறாரு. இது ஜால்ராக்கு அவர் சொல்றாரு, ஆனால் நிஜம் இதுதான். அவங்கள பாட்டுக்கு எல்லா பிசினஸையும் பண்ணிக்கிட்டு நாங்க தான் பெரிய ஆக்கள்னு சொல்லிக்கிட்டு இஸ்ரேல் இருந்தா ஈரானுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாம இருந்து இந்த யுத்தத்தை பண்ணி ஈரானை பெரிய ஆளாக்க மாற்றினது மட்டுமல்லாம ஈரான் தான் மத்திய கிழக்கினுடைய வல்லரசுங்கிற அளவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே இந்த யுத்தத்தினூடாக மாற்றி விட்டாப்புல. அதுக்கு காரணமாக இருந்தது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. அந்த ஆளுடைய இந்த திமிரு தான் இதுக்கான காரணமாக அமைந்தது. ஒரு பக்கம் இது ஜால்ராவாக இருந்தாலும் மறுபக்கமாக பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மையாகவும் இருக்கக்கூடிய சூழல்ல ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சியோட ஜேடி வான்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில இப்போது ஈரான் மக்களோடு ஒரு புதிய சகாப்தம் தொடங்கும் என நாங்கள் நம்புகிறோம். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை கொண்டிருக்காது என்கிற நம்பிக்கையோடு உறுதியாக நாம் அதை கூற முடியும் அப்படின்னு இருக்காரு. இனிமே ஈரான் அணு ஆயுதம் எல்லாம் தயாரிக்க மாட்டாங்கன்னு நீங்க எல்லாம் நம்பலாம் அப்படின்னு சொல்லி இதைத்தாங்கடா இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு சண்டையெல்லாம் பிடிச்சதுக்கு பிறகு இப்ப வந்து நீங்க நம்பலாம் அப்படின்னு சொல்லி ஜேடி வான்ஸ் சொல்லக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டு கூடிய கருத்துக்களின் பிரகாரம் அமெரிக்கா தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதை ஈரான் சரிபார்ப்பதை பொறுத்து இறுதி ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் 60 நாட்களுக்குள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற மாதிரி செயல்படுகிறதுங்கிறத ஈரான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த ஒப்பந்தப்படி தான் நடக்கிறாங்க என்றது கரெக்டானா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னா, தொடர்ந்து 60 நாட்களுக்குள்ளாக மற்ற பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வாக்குறுதிகள் மிக முக்கியமாக பகைமை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டைங்கிற அந்த பகைமை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். கடற்படை முற்றுகை நீக்கப்பட வேண்டும். முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய சொத்துக்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் இம்பார்ட்டன்டானது அப்படிங்கிற செய்திகளையும் தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிகமாக இன்னும் ஒரு செய்தியில நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த ஒப்பந்தத்தில் என்னவெல்லாம் அடங்கி இருக்கிறதுங்கிறத நம்ம நேற்றைய வீடியோலையும் சொல்லியிருந்தோம். இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக அல் ஜசீரா சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஈரானுடைய செய்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய மஹர் நியூஸ் ஏஜென்சி ஆதாரம் காட்டி அல் ஜசீரா இந்த 14 அம்ச திட்டத்தை அறிவிக்கிறது. லெபனான் உள்ளிட்ட அனைத்து முனைகளிலும் போர் நடவடிக்கைகள் நிரந்தரமாகவும் உடனடியாகவும் முடிவுக்கு வருகிறது. இந்த ஒப்பந்த பிரகாரம் எல்லா யுத்தமும் நிக்குது அப்படிங்கிறது முதலாவது. இரண்டாவது, 30 நாட்களுக்குள் கடற்படை முற்றுகையை முழுமையாக நீக்குவது. இப்பவே கப்பல் கிளம்புங்கன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் சொல்லிட்டாரு. 30 நாட்களுக்குள்ளாக மொத்தமாக போயிடணும் அப்படிங்கிறது. அதே
அதே மாதிரி மூன்றாவதாக ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து தன்னுடைய படைகளை திரும்ப பெறுவதற்கான அமெரிக்காவினுடைய உறுதி. அமெரிக்கா தன்னுடைய படைகளை எல்லாம் ரிட்டர்ன் எடுத்துட்டு போவாங்க அவங்களுடைய நாட்டுக்கு என்கிற செய்தி. அதே மாதிரி ஹொர்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படுகிறது. எண்ணெய் விற்பனை மீதான தடைகளை நிறுத்தி வைப்பது, ஈரான் வெளிநாடுகளுக்கு எண்ணெய் விற்கக்கூடாது என்கிற தடை பல்லாண்டு காலமாக இருந்து வருகிறது. அதனால தான் அவங்க சீனாவுக்கு மட்டும் வித்துக்கிட்டு இருந்தாங்க 80% எண்ணெய்களை. இந்த யுத்தத்தில் வந்த ஒரு பெரிய பலன் என்னன்னு கேட்டா, ஈரான் மற்ற நாடுகளுக்கும் எண்ணெயை விற்கலாம் என்கிற அனுமதி கிடைத்திருக்கிறது. தடை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னா அனுமதி கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அனுமதி கிடைச்சிருக்குன்னே சொல்லிட்டு போயிடலாம், தடை நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டிருக்கக்கூடிய 60 நாட்களுக்குள் அணுசக்தி விவகாரங்களில் இறுதி உடன்பாடு எட்டப்படும். 60 நாட்களுக்குள்ளாக இந்த யுரேனியத்தை என்ன பண்றது, அணுசக்தி என்ன பண்றதுங்கிற மாதிரி ஒரு உடன்பாடு எட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களுடைய பகுதிகள் விடுவிக்கப்படும். அதே அப்படி விடுவிக்கப்படக்கூடிய நேரத்தில் தான் ஹொர்முஸ் ஜலசந்தியினுடைய கட்டுப்பாடுகளையும் கட்டம் கட்டமாக நாங்க நீக்குவோம் என்பதையும் ஈரான் தெளிவாக சொல்லியிருக்கு. எங்க சொத்துக்களை விடுவிக்கிறத பொறுத்து நாங்களும் கட்ட கட்டமாக ஹொர்முஸ் ஜலசந்தியினுடைய பகுதிகளை விடுவிச்சுக்கிட்டே வருவோம். அது மட்டுமல்லாம ஈரானுடைய ஏவுகணை திட்டம், அதே போன்று எதிர்ப்பு குழுக்களுடனான அதனுடைய ஆதரவு தொடர்பான விவாதங்கள் எல்லாமே இந்த பேச்சுவார்த்தை நிகழ்ச்சி நிரலில் இருந்தே நீக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஈரான் ஹிஸ்புல்லாக்கள், பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள், யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ், ஈராக்ல இருக்கக்கூடிய கதாயிபு ஹிஸ்புல்லா, இந்த மாதிரி அமைப்புகளுக்கு ஆயுதம் கொடுப்பாங்க, பண உதவி கொடுப்பாங்க, பயிற்சிகளை கொடுப்பாங்க, எல்லா விஷயங்களையும் செய்வாங்க. இந்த விவகாரங்களை சமாதான பேச்சுவார்த்தையில் பேசுறதே இல்லை அப்படின்ட்டாங்க. இது பெஞ்சமின் நெத்தன்யாஹு கூப்பிட்டு வச்சு செவிட்டில் அரைஞ்சு அனுப்பின மாதிரி கதை இது. ஏன்னா அந்த ஆளு தான் ஈரானுடைய ஏவுகணை திட்டம், எங்களை தாக்குற அளவுக்கு ஏவுகணை வச்சிருக்கிறாங்க, அதை 300 கிலோமீட்டராக குறைக்கணும், அதனால தான் இந்த யுத்தம் அப்படின்றாப்ல. அதே மாதிரி ஹிஸ்புல்லாக்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க, ஹிஸ்புல்லாவை முற்றுமுழுதாக அழிக்கணும், ஹிஸ்புல்லாக்களுக்கு ஹவுதீஸ்களுக்கெல்லாம் ஈரான் உதவி பண்றதை நிறுத்தணும், இதெல்லாம் சொல்லி தான் யுத்தத்துக்கே வந்தாங்க. அதை பத்தி பேச்சுவார்த்தை மேசைக்கே கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லி தூக்கி தொடச்சி எரிஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. இதுல இருந்து பார்க்கல என்ன தெரியுதுன்னா, விட்டா போதும்டா, எதையாவது செய்யி, எங்களை விட்டு நாங்க போயிடுறோம் சொல்லி அமெரிக்கா வெளியேறுவதற்காக செய்து கொள்ளுகிற ஒரு ஒப்பந்தமாக இது இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரத்தில் பாகிஸ்தானும் கத்தரும் இணைந்து இந்த யுத்தத்தில் மத்தியஸ்தர்களாக செயல்பட்டிருக்கிறார்கள். ஒப்பந்தம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு நடந்த கடைசி நிமிட பேச்சுவார்த்தைகளிலும் இவர்கள் அத்தனை பேரும் ஈடுபட்டிருந்த அதே நேரத்தில் அமெரிக்கா ஈரானோடு ஒரு ஒப்பந்தம் சிறப்பாக எட்டப்பட்டிருக்கிறது. இந்த வார கடைசியில கையெழுத்திடுகிற நிகழ்வுகளை நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம, இது தொடர்பான மகத்தான பங்களிப்புகளை எங்களுக்கு சவுதி அரேபியாவும் துருக்கியும் தந்திருந்தன. சவுதி துருக்கியினுடைய ஆதரவோடும் சேர்த்து தான் நாங்க இந்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி சவுதிக்கும் துருக்கிக்கும் இன்றைக்கு பாகிஸ்தானும் கத்தரும் நன்றி தெரிவித்திருக்கிற அதே நேரத்தில் துருக்கியில இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதுவராலையும் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அது ஹொர்முஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை. அந்த மலை உச்சில ஈரானுடைய பிளாக் இருக்குதா இல்லையா, இந்த பிளாக் இது பறக்கிற மாதிரி ஒரு கொடியை அவர்கள் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். வெளியிட்டு ஒரு புதிய சகாப்தத்திற்காக மத்திய கிழக்குக்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களை வெல்கம் பண்றோம் சொல்லி எல்லா நாடுகளுக்கும் அறிவித்தல் விடுத்திருக்கிறாங்க. இது ஒரு புதிய சகாப்தம். இவ்வளவு காலமாக ஹொர்முஸ் ஒரு பகுதி இருந்துச்சு, அது யாருக்கு சொந்தம்ங்கிறத யாரும் உரிமை கொண்டாடலை. இப்ப நாங்க உரிமை கொண்டாடி எங்களுக்கு தான் டாக்கியிருக்கிறோம். எனவே புதிய சகாப்தத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ் பக்கத்தில் ஒரு அறிவித்தலை போட்டிருக்கிறது மட்டுமல்லாம, இந்த ஒப்பந்தம் மிகச்சிறப்பான ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லி பலதரப்பாலும் பேசப்படக்கூடிய நேரத்தில் தான் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த ஒப்பந்தத்தை இன்றைக்கு பல நாடுகளுடைய தலைவர்களும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமைக்கு உள்ள வெள்ளிக்கிழமை போது இன்னும் ஒரு 2-3 நாள் இருக்குது. இதுக்குள்ள கூட இதை நாசமாக்குறதுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசும் அவர்களுடைய ராணுவமும் எதை வேணும்னாலும் பண்ணுவாங்க, லெபனான் கண்டிப்பாங்க, எதையாவது பண்ணுவாங்கிறது தெரியும். அப்படி எதுவும் நடக்காமல் இருக்க வேண்டும். அப்படி நடந்தால் மீண்டும் இந்த யுத்த நிறுத்தம் ஒரு இழுபறி நிலையை சந்திக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இஸ்ரேலுக்கு இந்த யுத்த நிறுத்தம் வந்துடக்கூடாதுங்கிறது தான் தேவையாக இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.